உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த வரைக்கும், இந்த ஹோம் பேஸ்டு பிசினஸ் பண்றவங்க மார்க்கெட்டிங்ல என்னென்ன தப்புலாம் பண்றாங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ சூஸ் பண்றதுல இருக்கட்டும். ஆ இல்லன்னா வந்து வெறும் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் பண்ணாலே இன்ஃப்ளூயன்சர் கன்டென்ட் பண்ணா மட்டுமே நம்மளுக்கு சேல்ஸ் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். இல்லன்னா நெறைய பேர் வந்துட்டு ப்ராப்பரா வந்து ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டாங்க. அவங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல குடுப்பாங்க. WhatsAppல குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜோடயே அப்படியே நின்னுடும். ஒரு 50 கஸ்டமர், 100 கஸ்டமர் அந்த பேஸோடயே நின்னுடும். நெக்ஸ்ட் லெவல்க்கு எப்படி கொண்டு போலாம்? எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்? அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு ரன் பண்ண மாட்டாங்க. சி ஒரு பிசினஸ பொறுத்தவரைக்கும் 360 டிகிரி மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு மார்க்கெட்டிங்ன்னு எடுத்தோம்னா, வெறும் வீடியோஸ் போட்டா மட்டும் பத்தாது. இல்ல இன்ஃப்ளூயன்சர் கிட்ட பே பண்ணி கொலாப் பண்ணா மட்டும் பத்தாது. நம்ம சில டைம் ஆடும் ரன் பண்ற மாரி இருக்கணும். ஆஃபர்ஸ் குடுக்கணும். நம்ம பிஹைண்ட் த சீன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல காஸ்மெட்டிக்கா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், அதோட மேக்கிங் வீடியோஸ் போடுறது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். அவ்வளோ பண்றதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லன்னா, இனிஷியலா நீங்களே என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். Google Ads பத்தி தான் கேட்க வந்தேன். Google Ads இல்ல சோசியல் மீடியா ஆட்ஸ் இத புஷ் பண்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் சூஸ் பண்றது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? திஸ் ஆர் திஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணணும். பட் Google Ads யார் பண்ணுவாங்க அப்படின்னா, வெப்சைட் இருக்கிறவங்க Google Ads பண்ணுவாங்க. இப்ப Instagram அண்ட் Facebook Ads வந்து நம்மளுக்கு ஒரு Instagram பேஜ் இருந்தாலே நம்மளால பண்ண முடியும். பட் மட்டும் ரன் பண்ணா பத்தாது. நான் சொன்ன மாரி கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரஷன் இருக்கணும். ஆ இப்போ வந்து மினிமம் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். உங்க ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க நெறைய போஸ்ட் பண்ணியிருக்கணும். கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் நீங்க போஸ்ட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்வர்ஷன்ஸ் நடக்கும். பட் Google Adsன்றது பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான வெப்சைட் இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ வெப்சைட் அகைன் நார்மலா எந்த வெப்சைட் இருந்தாலும் சேல்ஸ் நடக்காது. அதுல நெறைய ரேஷியோஸ் இருக்கு. உள்ள வந்து பார்த்த உடனே உங்க உங்க வெப்சைட் அவங்களுக்கு ப்ளீசிங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த இமேஜஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் சேல்ஸ். பொதுவா இந்த பிசினஸ் அப்படின்னு வரும்போது, நம்ம எப்போ ஸ்கேல் அப் நம்ம பிசினஸ் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு, ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் எப்போ எடுக்கலாம்? எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிஸ்டன்ட்டா அந்த ப்ராஃபிட் வருது அப்படின்றப்போ, உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து நான் வந்து சேல்ஸ்ல சொல்லல. உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து 10% நீங்க ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டிங்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 50,000 வருதுன்னா, நீங்க 5,000 ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் அதுலேருந்து ஒரு 60,000 வருதுன்னா, நீங்க 6,000 அத இன்கிரீஸ் பண்ணலாம். நீங்க வந்து 5,000 ஸ்பெண்ட் பண்ணி அதுல ரிட்டர்ன்ஸே வரலன்னா, அந்த 5,000 நீங்க வந்துட்டு குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். சேல்ஸ் அது மூலியமா இன்கிரீஸ் ஆகல அப்படின்னா, குவாலிட்டியா நம்ம அத ஸ்பெண்ட் பண்ணல. வேற என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம்? வேற என்ன மாத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இல்ல அந்த 5,000 சேல்ஸ் பண்ணது மூலியமா 5,000 ஸ்பெண்ட் பண்ணது மூலியமா என்னோட சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, நீங்க அந்த 5,000 அமௌண்ட்ட கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணலாம். எடுத்தோனே எனக்கு ரூ. 50,000 ப்ராஃபிட் வந்துச்சு. ரூ. 50,000 நான் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நெறைய லேடீஸ், வுமன் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்து அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு பேக் பண்ணி கேக் எல்லாம் சேல் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சாரி பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், மசாலா பிசினஸ் பண்றவங்க, பெரிய டீம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மாரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அடாப்ட் பண்ணலாம்? இனிஷியலா 1 மெம்பர் டீமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஒரு பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா ஒரு ஆள் இருக்கணும். ஒரு டீம் இருக்கணும். கண்டிப்பா. அது 1 மெம்பரா இருக்கலாம். இல்ல எத்தன அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட பிசினஸ் ஸ்கேல் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கண்டிப்பா அத பண்ணி தான் ஆகணும். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பிஃபோர் கெட்டிங் இன்டூ மார்க்கெட்டிங்கே நான் சொல்றது என்னன்னா, ஒரு மெம்பராவது அவங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்களால இந்த மார்க்கெட்டிங் இந்த விஷயத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். திடீர்னு ஒரு நாள் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா, அவங்க கம்ப்ளீட்டா வெறும் ஆர்டர்ஸ்ல தான். இப்ப பேக்கிங்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கேக் ஒரு நாளைக்கு ஆர்டர் வருது அப்டின்னா, அந்த மேக்கிங்லயே தான் அவங்க இருப்பாங்களே தவிர, மார்க்கெட்டிங்கோ, இல்ல ப்ராப்பர் அக்கவுண்டிங்கோ, கஸ்டமர் ஃபாலோ அப்போ, அந்த 10 கேக்கும் ப்ராப்பரா போய் டெலிவரி ஆகுதா? அது ரீச் ஆகுதா? அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறது, இது எல்லாமே லேக் ஆயிடும். ஸோ, மினிமம் வந்துட்டு இன்னொரு மெம்பராவது கிராஜுவலா அவங்க ஆட் பண்ணிட்டு போறது தான் மார்க்கெட்டிங்க விட இம்பார்ட்டன்ட்டான விஷயம்னு நான் நெனைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட்டு இப்ப நான் ஒரு பேக்கிங் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் எப்படி அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணணும்? ஃப்ரம் 1ல இருந்து அந்த 10 வரைக்கும் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேக்கிங் பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்றீங்க. உங்க கஸ்டமர் பேஸ் பில்ட் ஆயிடுறாங்க. நீங்க கேக் பண்ண நீங்க பண்றது டைம விட கஸ்டமர் ஹேண்ட்லிங் டைம் உங்களுக்கு வந்து டஃப்பா இருக்குன்னு வைங்க. 2மே உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த சிச்சுவேஷன கஸ்டமர் ஹேண்ட்லிங்க்கோ, இல்ல பேக்கிங்க்கோ
ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து ஒரு பெர்சன ஆட் பண்ணலாம். மேபி பேக்கிங்க்கு கொண்டு வர்றது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட் அட் த கஸ்டமர் ஹேண்ட்லிங் நம்ம ஈஸியா கொண்டு வரலாம். ஏன்னா நல்லா பேச தெரிஞ்சா போதும். கஸ்டமர் ஹேண்ட்லிங் அவங்களால பண்ண முடியும். நீங்க வந்து பேசிக் நாலேட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். கேக்ஸோட ரேட் என்ன? கஸ்டமர் கிட்ட எந்த மாரி பேசணும்? அவங்க நோ சொன்னாங்கன்னா நம்ம என்ன மாரி ஹேண்டில் பண்ணணும்? பிரைசிங் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்? ஸோ அப்படி ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேற என்ன டெலிவரிக்கு ஒரு பெர்சன் வேணுமா? நம்மளோட ஓன் டெலிவரி பெர்சன் வேணுமா? அதுக்கு ஒரு ஆள நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா நம்ம வந்துட்டு டீம இன்கிரீஸ் பண்ணிட்டு போலாம். எடுத்த உடனே நெறைய மெம்பர்ஸ் டீம் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி பட்டிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க, அவங்களோட பட்ஜெட்ல இருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்கெட்டிங்க்குன்னு எடுத்து வைக்கணும்? அதுதான் ப்ராஃபிட்ஸ்லேருந்து ஒரு 10% வந்து எடுத்து வைக்கலாம். இந்த மாரி பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் மட்டுமே போதுமா? இல்ல அவங்க சக்சஸ் ஆகுறதுக்கு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மார்க்கெட்டிங் தாண்டி? மார்க்கெட்டிங் தாண்டி ப்ராசஸ செட் பண்ணணும். இப்ப அவங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா, பெருசா ப்ராசஸ் இருக்காது. நம்ம ப்ராசஸ செட் பண்ணணும். ஒரு ஆர்டர் வர்றதுலேருந்து, அது கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகி, அந்த கஸ்டமர் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்குற வரைக்குமே வந்துட்டு நம்ம ப்ராசஸ செட் பண்ணணும். ஆர்டர் நம்ம எந்த வழியா ரிசீவ் பண்றோம். ஒன்ஸ் கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா, நம்ம என்ன மாதிரியான சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு குடுக்கணும். ப்ராஷர்ஸ் குடுப்போமா? இல்ல கேட்டலாக் குடுப்போமா? வேற என்ன மாதிரி இமேஜஸ் கேட்டாங்கன்னா, டக்குனு நம்மளுக்கு அத அனுப்புறதுக்கு நம்ம ஒரு டிரைவ்ல கரெக்ட்டா எல்லா இமேஜஸும் போட்டு வச்சிருக்கோமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, திடீர்னு கஸ்டமர் உள்ள வராங்க அப்டின்னா, அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு சில டைம் இல்லாம போயிடும். அப்ப அந்த கஸ்டமர் வெளில போயிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ அ WhatsApp மை பிசினஸ்ல ஆட்டோமேட் நம்மளால பண்ண முடியும். அதுல கேட்டலாக்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் உள்ள வந்த உடனே அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்பி, கேட்டலாக் லிங்க் அனுப்புறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ற மாரி ப்ராசஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆன்லைன் பிசினஸஸ் இருக்கிறதுனால நெறைய பேர் வந்து பிசினஸ் பண்றாங்க. இப்போ பேக்கிங்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சின்ன சரவுண்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெறைய பேர் இருப்பாங்க. அந்த மாரி ஒரு கிரவுட்ல நான் என்னோட பிசினஸ் எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டுறது? எவ்வளோதான் பெரிய கிரவுடா இருந்தாலும், எவ்வளோ பேர் பேக்கிங் பண்ணாலும், உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டில உங்களால கண்டிப்பா வந்துட்டு வேரியேஷன் காட்ட முடியும். அதே மாதிரி அ எந்த அளவுக்கு நீங்க வந்து அத பேஷனேட்டா பண்றீங்க, எவ்வளோ கிரியேட்டிவா பண்றீங்க, அந்த மாதிரி விஷயத்துல நம்மளால கண்டிப்பா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்துட்டு, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஒரு 1000 பீப்பிள் ஒரு பிசினஸ்ல இருந்தாலும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, நல்லா வீடியோ எடுத்து, அத ப்ராப்பரா ஃபோட்டோ எடுத்து, டெய்லி அத அப்லோட் பண்ணி, இல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் குடுத்து, இந்த மாதிரி பண்ற குவாலிட்டி நெறைய பேருக்கு இருக்காது. அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளால அந்த கிரவுட்லருந்து ஸ்டாண்ட் அவுட் ஆக முடியும். அ ஒரு நல்ல ஐடியா என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது, இல்ல என்கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது 2ல எது ரொம்ப 2மே இம்பார்ட்டன்ட். ஃபண்ட் இல்லாம ஐடியா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஐடியா இல்லாம ஃபண்ட வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. 2மே வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட பிசினஸ் நல்லா போயிட்டுருக்கு. நான் கரெக்ட்டான பாத்ல தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்? ஓகே. பிசினஸ் கரெக்ட்டா போயிட்டுருக்கு அப்டின்னா, உங்ககிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் திரும்ப வராங்க. அப்டின்னா, உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 2வது அவங்க உங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வேற கஸ்டமர்ஸ ரெஃபர் பண்றாங்க அப்டின்னா, உங்கள ட்ரஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கிராஜுவலா உங்களோட கஸ்டமர்ஸ் பேஸ் பில்ட் ஆயிட்டே வருது அப்டின்னா, நீங்க ப்ராப்பரா கஸ்டமர்ஸ அக்வயர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வருது? உங்களோட சேல் குரோத் இருக்கா? ஸ்டாக்னன்ட்டா இல்லாம இன்னைக்கு இந்த மந்த் 3 லேக்ஸ் சேல்ஸ் ஆச்சு. 1 இயர் கழிச்சும் அதே 3 லேக்ஸ் தான் சேல்ஸ் இருக்குன்னா, உங்களோட பிசினஸ் குரோ ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் பிசினஸ் குரோத் இது 2த்தையுமே நம்ம வேலிடேட் பண்ணா தான் நம்ம பிசினஸ் வந்துட்டு கரெக்ட்டா போயிட்டு இருக்கான்னு நம்மளால பார்க்க முடியும். இன்னொன்னு அந்த ப்ராஃபிட்ஸ கால்குலேட் பண்றது. ப்ராஃபிட்ஸ கால்குலேட் பண்றப்போ என்னன்னா, நெறைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். இன்கிரீடியன்ட்ஸ நம்ம வந்து ப்ராப்பரா கால்குலேட் பண்ண மாட்டோம். நம்மளுக்குன்னு ஒரு சேலரிய கால்குலேட் பண்ண மாட்டோம். இல்ல நம்ம வீட்லயே பண்றோம் அப்டின்னா, அதுக்கு யூஸ் ஆகுற ஈபியோ, இல்ல டெலிவரிக்கு வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டே யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா வந்துட்டு வேற யாராவது தெரிஞ்சவங்க அதுக்கான காஸ்ட் எல்லாம் நம்ம போடவே மாட்டோம். நம்ம நெனச்சுட்டு இருப்போம் இதெல்லாம் ப்ராஃபிட்ஸ்ல இருக்குன்னு. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்துட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா, நீங்க அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் பண்ணல அப்டின்னு. ஸோ கால்குலேஷன்ஸ் அந்த எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அது மூலியமா எவ்ளோ சேல் நடக்குது, அதுலருந்து எவ்ளோ ப்ராஃபிட் வருதுன்ற கால்குலேஷன் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். பிசினஸ்ல ஒரு மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அது எப்படிலாம் கொண்டு போலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூமா. தேங்க் யூ சோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.